Hi students, இன்னைக்கு நம்ம class 10 Maths Algebra chapterல exercise 3.1ல first sum பார்ப்போம். Solve the system of linear equations in 3 variables. 3 variablesல இது அதில் second subdivision sum பார்ப்போம். இதில் பாருங்க 1 by x minus 2 by y plus 4 equal to 0, 1 by y minus 1 by z plus 1 equal to 0, 2 by z plus 3 by x equal to 14. இது fractionல கொடுத்திருக்காங்க இல்லையா? இந்த மாதிரி fractionsல கொடுத்திருந்தா நம்ம செய்ய வேண்டிய first step என்ன அப்படின்னா let 1 by x is equal to a ன்னு எடுத்துக்கிறேன், 1 by y is equal to b, 1 by z equal to c. ஓகேவா? இப்போ நம்ம ஈக்குவேஷனை சேஞ்ச் பண்ணி எழுதிடுவோம். இப்போ 1 by x ஏன்னா a minus 2b, கான்ஸ்டன்ட் இந்த பக்கம் இருக்கு இல்லையா? ஸோ கான்ஸ்டன்ட் இந்த பக்கம் இருக்கும்போது அந்த சைட் கொண்டு போயிடுறேன், ரீஅரேஞ்ச் பண்ணிடுறேன். ப்ளஸ் 4 இந்த பக்கம் வந்ததுன்னா மைனஸ் 4ன்னு வரும். a minus 2b is equal to minus 4. இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். செகண்ட் ஈக்குவேஷன் பாருங்கள், 1 by y அப்போ b minus c is equal to minus 1. இது செகண்ட் ஈக்குவேஷன். தேர்ட் ஈக்குவேஷன் 2c plus 3a is equal to 14. இது third equation. ஓகேவா? இப்போ இது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ரெண்டு ஈக்குவேஷனை ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணுவோம். ஓகேவா? ஃபஸ்ட் ரெண்டு 2 ஈக்குவேஷன்ஸை சால்வ் பண்ணும்போது இதில் எதுவுமே கேன்சல் ஆகாது, எதுவுமே பண்ண முடியாது இல்லையா? அதனால் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எழுதிடுவோம். a minus 2b is equal to minus 4. செகண்ட் ஈக்குவேஷனை என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இங்கே 2b இருக்கு இல்லையா ஃபஸ்ட் ஈக்குவேஷனில், அதனால் நான் இதை வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணிடலாம். செகண்ட் ஈக்குவேஷனை 2ஆல் மல்டிப்ளை பண்ணிடலாம். செகண்ட் ஈக்குவேஷன் இன்ட்டு 2 பண்ணும்போது 2b ஏக்கு இல்லை இல்லையா எதுவும், அதனால் வேரியபிள் இல்லை, 0 போட்டுக்கிறேன், ப்ளஸ் 2b மைனஸ் c, சரி ஒழுங்காக எழுதிப்போம், a மைனஸ் 2b plus 0, c இல்லை இல்லையா, அதுக்கு நான் 0 போட்டுறேன், minus 4. இப்போ செகண்ட் ஈக்குவேஷன் இன்ட்டு 2 பண்ணும்போது a எதுவும் இல்லை, 0 plus 2b minus 2c is equal to minus 2. 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறீங்கன்னா ஃபுல்லாக ரெண்டு பக்கமுமே தான் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இதில் பாருங்கள் மைனஸ் 2b ப்ளஸ் 2b இருக்குது. ஸோ கேன்சல் ஆகிடும், இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா. ஸோ அப்போ a ப்ளஸ் 0 ஏன்னு வரும், இது கேன்சல் ஆகிடும். 0 மைனஸ் 2c மைனஸ் 2c இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 4 மைனஸ் 2 மைனஸ் 6. இது நமக்கு ஃபோர்த் ஈக்குவேஷன். இப்போ ஏலையும் சிலையும் நமக்கு ஆல்ரெடி ஒரு ஈக்குவேஷன் இருக்குது இல்லையா, கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன் தேர்ட் ஈக்குவேஷன் இருக்குது. ஸோ அது ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணுவோம். சால்வ் 3 and 4. தேர்ட் ஈக்குவேஷன் என்னது, 2c plus 3a is equal to 14. ஃபோர்த் ஈக்குவேஷன் a இருக்கு இல்லையா, ஸோ அப்போ அதை வந்து 2cயோ இருக்குது, மைனஸ் 2c இருக்குது. ஸோ அப்போ அதை நம்ம எதுவும் பண்ண வேண்டாம். அப்போ மைனஸ் 2c ப்ளஸ் a is equal to மைனஸ் 6. ஓகே, இப்போ எதுவும் சைன் சேஞ்ச் பண்ண வேணால், நம்ம இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னாலே போதும் இல்லையா? ஸோ அப்போ ப்ளஸ் 2c மைனஸ் 2c கேன்சல் ஆயிடுச்சுன்னா 3a ப்ளஸ் a 4a, 14 மைனஸ் 6 8. ஸோ அப்போ a is equal to 8 by 4 2, 8 by 4. அப்போ ஏவோட வேல்யூ நமக்கு 2 தெரிஞ்சிடுச்சு இல்லையா? ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம்னாலே அடுத்த ரெண்டு வேல்யூஸ் நம்ம ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். இப்போது b மைனஸ் c a இருக்கிற மாதிரி ஏதாவது ஒரு ஈக்குவேஷன் எடுத்துக்கோங்க, அதில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இப்போ a மைனஸ் 2c இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 6 இருக்கு இல்லையா, அதில் நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். சப்ஸ்டியூட் a is equal to 2 in equation 4. 4ல் நான் வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறேன். சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 2 மைனஸ் 2c is equal to minus 6. ஸோ அப்போ மைனஸ் 2c is equal to minus 6. இந்த 2 அந்த பக்கம் போச்சுன்னா minus 2
அப்போ minus 2c is equal to minus 8. Minus minus cancel ஆகிடும். இப்போ c ஓட வேல்யூ c is equal to 8/2. அப்போ c value is equal to 4. a தெரிஞ்சிச்சு c தெரிஞ்சிச்சு. நம்ம இப்போ b வேல்யூ கண்டுபிடிப்போம். ஓகே, இது வந்து வேறு எதுலையாவது c வேல்யூவோ இல்லை a வேல்யூவோ இருக்கிறதுல b இருக்கிற மாதிரி ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணிக்குவோம். ஓகேவா? அப்போ b minus c is equal to 1. Substitute c is equal to 4 in equation 2. எந்த ஈக்குவேஷன் ஈஸியாக இருக்கோ அதில் சப்ஸ்டியூட் பண்ணி போட்டுருங்க. ஸோ b minus c ஓட வேல்யூ 4 is equal to -1. b is equal to -1. இந்த -4 அந்த பக்கம் வந்ததுன்னா +4. ஸோ அப்போ b is equal to 3. ஓகேவா? b ஓட வேல்யூ is equal to 3. இப்போது இதுதான் உங்களோட ஃபைனல் ஆன்சர்னு நினச்சி முடிச்சிடக்கூடாது. நம்ம வந்து என்ன எடுத்துருக்குறோம்? பட் 1/x is equal to ஏன்னு எடுத்துருக்குறோம் இல்லையா? அப்போ 1/x is equal to ஏவோட வேல்யூ என்ன? 2. அப்போ x is equal to என்னாகும்? இது 2/1 இல்லையா? அப்போ x is equal to 1/2. எப்போவுமே இந்த மாதிரி சம்மில் கிடச்சிருக்கிற வேல்யூவை ரெசிப்ரோக்கல் பண்ணி போடுங்க. அதுதான் உங்களோட ஃபைனல் ஆன்சராக இருக்கணும். அடுத்தது 1/y is equal to b. ஸோ b ஓட வேல்யூ என்ன? 1/y is equal to b வேல்யூ 3. அப்போது y is equal to 1/3. இது 3/1. அதை ரெசிப்ரோக்கல் பண்ணி போட்டிங்கன்னா 1/3 ஆகும். அடுத்தது 1/z is equal to c. One by z is equal to c. அப்போ 1/z, c ஓட வேல்யூ 4. அப்போ z is equal to 1/4. ஓகேவா? ஸோ இப்போ ஈக்குவேஷன் என்ன எக்ஸோட வேல்யூ, y வேல்யூ, z வேல்யூ எழுதிடலாம். x is equal to 1/2, y is equal to 1/3, z is equal to 1/4. This is your final answer. ஓகேவா? நீங்கள் அந்த வேல்யூ கண்டுபிடிச்சோடனே ஃபைனல் ஆன்சர்னு சொல்லி போட்டுட்டிங்கன்னா அது தப்பு. இந்த மாதிரி ஃப்ராக்ஷனில் மாத்திர சம்ஸில் வர ஆன்சரை ரெசிப்ரோக்கல் பண்ணி போடுறது தான் நம்மளோட ஃபைனல் ஆன்சராக இருக்கும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.